இதுக்கு எதெல்லாம் இடஞ்சலாக இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை பீக்கங்காயை அணில் சாப்பிட்ரும். ஒரு காய் ஒட்டுக்கா சாப்பிடாது. இதில் கொஞ்சம் கடிச்சு வச்சுருக்குதா, இங்கே வரும். இதில் கொஞ்சம் இப்படி எப்படி போய் சாப்பிடுது வரும். இந்த சோறு டேஸ்ட்டாக இருக்குதா, இனிப்பா. இதில் கொஞ்சம் கடிச்சு வச்சுருக்குதா, இங்கே பாருங்கள் எத்தா சோட்டு காய் கிடச்சிச்சு. இதை இப்படி பண்ணுனா இந்த அணில் குட்டி நான் என்ன பண்ணட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. இதை அங்கே ஒரு காய் கிடச்சிச்சு. எத்தனை காயை கடிச்சு வச்சா இந்த தென்னை மரத்தில் படுத்துக்கிறது. குடுன்னு இறங்கி வந்து ஒரு காய் கடிச்சு வயிற்றுக்கு தின்னு போட்டு மேலே போய் படுத்துக்கிறது. இப்படி பண்ணுனா நாங்கள் என்ன பண்ணட்டும். எத்தனை காய் கடிச்சு வச்சுருக்கு. டெய்லியும் 10-20 காய் இந்த நேரம் தின்னு போடும். சரி, அதுவும் பிழைக்கட்டும். பாவம், அதுவும் பாவம் தான் அணில் குட்டி. இங்கே பாருங்க எத்தனை காயத்தான் சாப்பிட்டு வச்சுருக்குது. அதுதான் எங்கே போகும் வயிற்றுக்கு சாப்பிட்றப்பா வெயில் காலத்தில். இந்த எப்படி இப்படி ஓட்டை போட்டு இந்த சோறு மட்டும் சாப்பிட்ருக்குது பாருங்க, தொல்லி விட்டுட்டு. அணில் குட்டிக்கு தொல்லியும் கூட பிடிக்கிறது. எத்தனை காய் தான் இப்படி சாப்பிட்ரும். காலையில் பாருங்கள் இந்த ரவுண்டில் இருக்க காய் பூரா கடிச்சு வச்சுருக்கோம். இதுக்கு நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள், இந்த அணில் குட்டி என்ன பண்ணலான்னு.